அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் டே பிஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி விலாக் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலைல எந்திரிச்சதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால எந்திரிச்ச உடனேயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போயிட்டு காலையில் செய்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு போர்வை, தலைவாணி இதெல்லாம் மடித்து எடுத்து வச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்டர்னல் டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு இன்டர்னல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் வந்துட்டு புக்கே திறந்து பார்க்க போகிறேன். நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த டாபிக் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த எக்ஸாம் மட்டுமே எனக்கு என்ன டாபிக்குன்றதே முன்னாடி நாள் தான் தெரிஞ்சுது. அதனால் நைட்டு படுக்கும்போது ஓரளவுக்கு இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு தான் படுத்தேன். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு படிக்க முடியாமல் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நைட்டு வந்துட்டு அதுக்கு என்னென்ன படிக்கிறதுக்கு தேவையோ, என்ன நாளைக்கு படிக்க போகிறோமோ அதை வந்துட்டு முன்னாடியே பார்த்து வச்சிட்டோன்னா நமக்கு காலைல எந்திரிச்சோன்னே கரெக்டாக அதை எடுத்து நமக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும். சில டைம் வந்து நம்ம பார்த்து வைக்காமே படுத்து தூங்கிட்டோன்னா எந்திரிக்கிற போதே நமக்கு என்ன படிக்கணுன்ற ஐடியாவே இல்லாததுனால நமக்கு படிக்கணுன்ற எண்ணமே வராது. நீங்கள் காலைல எந்திரிச்சு படிக்க முடியலன்னா இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். அதாவது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் இருக்கும்ல, இது யார் எழுதுனா, அதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்ற ஒரு மைய கருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து தான் பண்ணுவேன். நான் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. நான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு இன்டர்னல் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷனும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதுவும் அட்டென்ட் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி எந்தளவுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்றத. ஸ்டடி விலாக்ஸ் வந்து நம்ம சேனல்லையே நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டடி டிப்ஸ் மாதிரியும் நான் நிறையா போட்டிருக்கேன். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எதுவும் இது வரைக்கும் செக் பண்ணது இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்துட்டு ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஸ்டடி டிப்ஸ் வந்துட்டு போடுவேன். அதனால் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு சப்பாத்தியும் மீன் மேக்கர் மசாலாவும் தான் தொட்டு சாப்பிட்டேன். எப்போவுமே நான் வந்துட்டு படிக்கும்போது ஒரு டைம் மட்டும் படிக்கணும் அப்படின்னு படிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அதை படித்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்து இன்னொரு டைம் படிக்கும்போது தான் நல்லா மண்டையில் ஏற்றுற மாதிரி படிச்சுப்பேன். அதனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு என்னென்ன எழுத போகிறோம் அப்படிலாம் பார்த்து படிச்சுட்டேன். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேறு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம தலை சீவிட்டு கிளம்புற வேலையெல்லாம் பார்த்தோன்னா, இது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அந்த வேலையை தான் அடுத்து பார்க்குறேன். இப்போதைக்கு நான் பேசிக்காக ஹேர் கேர்னு எதுவுமே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 டைம் வந்து தலை குளிச்சுட்டு டெய்லியும் வந்துட்டு நம்ம முடியோட நுனி பகுதி இருக்கும் இல்லையா, அதில் மட்டும் எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த 2 டிப் மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஹேருக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும். பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுறேன் நான். அதே மாதிரி எப்போவுமே நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அவ்வளோ வெளியில் போனதே இல்லை. இன்கேஸ் போனிடெயில் போட்டு கூட நான் நிறையா போனதில்லை. அது ஆக்சுவலாக 2-3 டைம் போனிடெயில் போட்டு போனாலுமே எனக்கு அந்த சிக்கு எடுக்கிறது ரொம்ப டேமேஜ் ஆகிடுது முடி. அதனால் எப்போவுமே நம்ம வந்து செக்யூர்டாக தலை பின்னல் பின்னிட்டே போகலான்னு சொல்லிட்டு அதுவே பின்னிட்டு போகிறேன். மற்றபடி வீட்டிலே இருக்கும்போது ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு எடுப்பேன். மற்றபடி வெளியில் போகும்போது அது என்னமோ எனக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்போவுமே தலைக்கு வந்து பின்னல் போட்டுருவேன். ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதனால் எப்போவுமே பின்னல் தான். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கும் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நேற்று ஒரு நாள் மட்டும் சரி நமக்கு லிப்ஸ்க்கு வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சுல்ல, அது சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேற்று லிப் பாம் இனிமேல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப் பாம் போட்டால் திரும்ப எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையில் லிப் பாமோ லிப்ஸ்டிக்கோ நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் கண்டிப்பாக நம்ம அந்த லிப்ஸில் வந்து எதுவும் போடக்கூடாது, நேச்சுரலாக தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால தான் என் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு வீங்கின மாதிரி இருக்கும் லைட்டாக. தோடும் வந்துட்டு நான் கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ வந்து தோடு வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு போகிறேன். ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் வந்து ஒரே தோடையும் மாற்றி மாற்றி போட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். அதனால் இந்த டைம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக மாற்றி மாற்றி போட்டுட்டு போகிறேன்.
ஏன்னா வந்துட்டு வேஸ்ட்டாக எல்லாமே வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அதனால எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இனிமேல் எதுவும் புதுசாக வாங்க போகிறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸாம் டைம்லலாம் நம்ம படிக்கணும், படிக்கல அப்படின்னு ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்கும். என்னமோ எனக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒன்றுமே பதட்டம் இல்லை. ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இந்த டைமில் கூட நானும் படிக்காம தான் உட்காண்ட்ருக்கேன். இனிமே தான் படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு 2-3லாம் டாபிக் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த டைம் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்கும் போயிட்டு எனக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது இல்லையா, அந்த டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு நாங்கள் லைப்ரரியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நீ எக்ஸாம் எப்படி எழுதின, இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு நடுவில் வந்து ஒரு 1 hour 1.5 hour கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியும். அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இனிமேல் வந்துட்டு படிக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் என்ன லெட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது எந்த பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு ஃப்ளாரோட கார்பன் எக்ஸ்ன்ற பால் பென் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டார்க்காகவும் எழுதும், அதே சமயம் வந்து ரொம்ப மெல்லிஸாக எழுதும். அதே மாதிரி நமக்கு பேப்பர்லேயும் பின்னாடி வந்துட்டு அந்த அச்சு தெரியாது. அதனாலேயே எனக்கு வந்து இந்த லெட் ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம் டைம்லனா கண்டிப்பாக இதில் தான் எழுதுவேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவேன். ஏன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். அதனால் எதுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன மெட்டீரியல் வச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இனிமேலாம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டு போவோம், தெரிஞ்சதை எழுதிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக அப்படி இருக்கிறனால தான் என்னால் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போடாததுக்கு காரணமே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது, இல்லைனா எக்ஸாம்ஸ் வரும் இந்த மாதிரி அப்படியே. ஆனால் எதையுமே ஒழுங்காக பண்ணாதே இருந்தேன். இப்போ தான் வந்துட்டு சரி நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். நாளைக்கு எனக்கு எழுத போகிற எக்ஸாம் வந்து சாஃப்ட் கோர் தான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் எப்படி எக்ஸாம் எழுதுனேன்றதை நாளைக்கு மினி விலாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.